ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார். நார்மலாக டிசி மோட்டரோட ஸ்பீடை வந்து ஒன்று ஃபீல்டோட ஃப்ளெக்ஸை வந்து வேரி பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைனா ஆர்மேச்சரோடைய வோல்டேஜை வேரி பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட். நம்மளுக்கு நார்மலாக தெரியும் டிசி மோட்டரோட ஸ்பீடு வந்து என்னது, என் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இபி பை ஃப்ளக்ஸு. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தோம்னா ஃப்ளக்ஸ் வந்து ஸ்பீடுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி இன்வெர்ஸ்லி இப்போ ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ஷண்ட் மோட்டரில் இப்போ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஃபீல்டில் வந்து நான் வந்து ரெசிஸ்டரை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இனிஷியலாக நம்மளுக்கு வந்து எப்போதுமே வந்து ரியோஸ்டாட் வந்து மினிமம் ரெசிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ தட் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஃபீல்டு வழியாக போகும். இப்போ ஃபீல்டு வழியாக மேக்ஸிமம் கரண்ட் போகிறப்ப ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ரியோஸ்டாட் வந்து எப்போதுமே மினிமம் பொசிஷனில் இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த ரியோஸ்டாட்டை வந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப ஃபீல்டுக்கு போகிற கரண்ட் வந்து கம்மியாகும். இப்படி கம்மியாகிறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸ்பீடு வந்து இது வரை பாருங்கள், ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாகுது. அப்படி இங்கே ஃப்ளக்ஸு கம்மியாகிறதுனால எனக்கு வந்து இந்த மோட்டரோடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இந்த மெத்தட் இவ்வளோ தான். இதில் வந்து அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஏன்னா இதில் வெறும் ஒரே ஒரு ரியோஸ்டாட்டை மட்டும் சீரியஸாக நம்ம வந்து ஃபீல்டு கூட கனெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து இந்த ரியோஸ்டாட் வழியாக இது ஸ்மால் கரண்ட்டு தான் போகுதுங்கிறதுனால, கம்மியான கரண்ட்டு தான் போகுதுங்கிறதுனால I2R லாஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா? இதோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்பீடு இருக்குல்ல, இந்த மோட்டரோட ஸ்பீடை வந்து ரேட்டட் டு எபோவ் ரேட்டடு அவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிலோ ரேட்டடுக்குள்ளே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பிலோ ரேட்டடுக்கு ஸ்பீட் cannot be possible. ஓகே.